ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம போட்டியே இல்லாத ஒரு உற்பத்தி தொழிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு சராசரியாக ஒரு கிலோவுக்கு 60 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா லாபம் கிடைக்கக்கூடிய தொழில். ஃபாஸ்ட் ஃபுட்டு இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த நூடுல்ஸ், அதாவது நல்லா லாங்காக இருக்கும் இல்லையா, அந்த நூடுல்ஸ் நம்ம உற்பத்தி பண்ணுறது எப்படி, இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எந்த அளவுக்கு மிஷினுக்காக நம்ம முதலீடுகள் செய்யணும், அடுத்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல் எந்த மாதிரி எல்லாம் இருக்குது, அதோடைய ப்ரைஸ் எவ்வளோ ஆகும், இதுவும் இல்லாமல் உற்பத்திக்காக ஆகக்கூடிய செலவுகள் எவ்வளோ ஆகும், கூடவே நமக்கு எந்த அளவுக்கு லாபங்கள் கிடைக்கும் அப்படின்ற முழு டீட்டெயில்ஸையும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால முடிஞ்ச வரையும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தேவையான முழு தகவலும் பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி இந்த பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா தெரியும். ஏன்னா இன்றைக்கி இந்த சிக்கன் ரைஸு அண்டு நூடுல்ஸு இந்த கடை இல்லாத ஊரே பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி இந்த நூடுல்ஸ் அந்தளவுக்கு வேகமாக ஃபுட் இண்டஸ்ட்ரியை ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போது இந்த பிஸ்னஸை நம்மளால் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஆவரேஜாக இன்றைக்கி சின்னதாக ஒரு கடையாக இருந்தாலும் மினிமம் குறைஞ்சது 5 கிலோவிலேருந்து 10 கிலோ வரையும் பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதனால்னு பார்த்திங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக ஈஸியாக இந்த பிஸ்னஸில் சர்வே பண்ண முடியும். உங்கள் ஏரியா சரௌண்டிங்கில் மட்டும் நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்தாலே, நீங்கள் உற்பத்தி பண்ணி அவங்களுக்கு சப்ளை பண்ணாலே போதுமானது. இப்போது இந்த பிஸ்னஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய 2வது சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த சேனல்லையும் பார்த்திங்கன்னா இனிமேல் ரெகுலராக பல தொழில் சம்பந்தமான பதிவுகளை பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். அதனால் உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் எனக்கு கண்டிப்பாக அந்த சேனலுக்கும் கொடுக்கணும். ஸோ இந்த மிஷின் இந்த மிஷினை பார்த்திங்கன்னா சொந்தமாக உற்பத்தி பண்ணக்கூடியவங்கள்ட்ட இருந்தே பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக கொள்முதல் பண்ணுறோம். இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா பல கேட்டகரி இருக்குது. அதாவது மேனுவல் மிஷினும் இருக்குது, செமி ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது, ஆட்டோமேட்டிக்கும் பார்த்திங்கன்னா இருக்குது. அண்ட் அதுலேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டியில் இவங்கக்கிட்ட மிஷினரிஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஆவரேஜாக 75 கிலோவிலேருந்து இவங்கக்கிட்ட உற்பத்தி பண்ணி கொடுக்குற அளவுக்கு மிஷின் பார்த்திங்கன்னா இருக்குது. அண்டு இதை இல்லாமல் இவங்க ஒரு மிஷின் மேனுஃபேக்சரர் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டு டிசைன் நீங்கள் ஏதாவது சொன்னால் கூட ஸோ அதையும் பார்த்திங்கன்னா இவங்க கன்சிடர் பண்ணி ஸோ அது சூட் ஆகுமா ஆகாதா அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி அண்டு இதெல்லாமே இந்த மாதிரி பண்ணலாம் அதுவே அப்படின்னு உங்களுக்கு தேவையான சொல்யூஷனும் பார்த்திங்கன்னா இவங்க கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த துறையில் இருக்குது. இப்போது இந்த பிஸ்னஸை நம்ம ஆவரேஜாக ஒரு என்ன அமௌண்ட் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா மிஷினோடைய காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு 50,000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அதோடைய ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி மாற மாற அந்த மிஷினோடைய ப்ரைஸும் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். அடுத்து நமக்கு இன்னும் என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம அந்த நூடுல்ஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி எடுக்கணும். அதாவது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம அந்த மைதா யூஸ் பண்ணி நூடுல்ஸை பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணிவிடுவோம். ஸோ உற்பத்தி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா ஸ்டீம் பாயில் பண்ணணும். ஸ்டீம் பாயில் பண்ணி எடுத்து நம்ம மார்க்கெட் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அதோடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டீம் பாயிலெலாம் நம்ம பண்ணுறப்ப இன்றைக்கி அதோடைய செட்டப்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 2.5 லட்ச ரூபாய் வரையும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தேவைப்படும். ஸோ அந்த ஸ்டீம் பாயில் குக்கிங்கோசரம் அந்த மாதிரியெல்லாம் குக் பண்ணி அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து நம்ம பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடியது. ஆவரேஜாக பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப மிஷினுக்காக நமக்கு ஒரு 3 லட்ச ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா தேவைப்படும். அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது மைதா தான். இன்றைக்கி மைதா பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 45 ரூபாய்க்குள்ளே நமக்கு கிடைக்கிது. உற்பத்திக்காக ஆகக்கூடிய செலவு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த நூடுல்ஸ் உற்பத்தி பண்ணி அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீம் பாயில் பண்ணி நம்ம கொண்டு வர வரையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கிலோவுக்கு 46 ரூபாயிலேருந்து 48 ரூபாய் வரையும் பார்த்திங்கன்னா தேவைப்படும். ஆல்மோஸ்ட் ஒரு 50 ரூபாய் இந்த ரேஞ்சு, அதாவது எக்ஸ்ட்ரா அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் அந்த ஸ்டீம் பாயில்
பேக்கிங்கு, மார்க்கெட்டிங்கு இதெல்லாம் சேர்த்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு 15 ரூபா அந்த மாதிரியே எடுத்துக்கிட்டாலும், நமக்கு பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு 45 ரூபா அப்படின்னு எடுத்தாலும், ஓவராலாக ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு அண்டு மார்க்கெட்டிங், பேக்கிங் இதெல்லாம் சேர்த்து ஆகக்கூடிய செலவு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு 60 ரூபா வரையும் அதிகபட்சமாக அந்த ரேட்டுக்கு தான் வரும். அப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதோடைய ஹோல்சேல் ப்ரைஸே பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் நம்ம பார்த்திங்கன்னா வந்து ஒரு கிலோவை தாராளமாக வந்து 80 ரூபாய்க்கு வந்து சேல்ஸ் பண்ணலாம். அதாவது கிலோவுக்கு வந்து 20 ரூபா மார்ஜின் வச்சு நீங்கள் ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு 10 கடைக்கு நீங்கள் வந்து சப்ளை பண்ணாலே பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு 10 கிலோன்னு 100 கிலோ ஆகிடுச்சு. ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு 250 கிலோ வரையும் நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அதை வந்து கடைகளுக்கு வந்து சப்ளை பண்ணுறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கிலோவுக்கு 20 ரூபா அப்படின்னாலே 5000 ரூபா வரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாபங்கள் வந்து இந்த தொழிலில் வந்து இருக்கும். ஸோ இதில் இருக்கிறதுலே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ மார்க்கெட்டிங் தான். மார்க்கெட்டிங் வந்து கவர் பண்ணுறது அந்த அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயம் வந்து கிடையாது. ஏன்னா இந்த நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதோடைய தேவைகள் வந்து அதிகமான அளவுக்கு இருக்குது. ஸோ மேஜராக நம்ம ஏரியாவில் இந்த பிஸ்னஸை வந்து அந்த அளவுக்கு பெருசாக யாரும் எடுத்து பண்ணுறதில்ல. அதனால்னு பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஆக முடியும். நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கிறது வரையும் தான் கொஞ்சம் வந்து கஷ்டமானதாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு இந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சென்டர்ஸ் இருக்குது அண்ட் இது இல்லாமல் ஹோட்டல்ஸில் வந்து இந்த மாதிரியான நூடுல்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசி ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோன்னா ஒரு டைமு அடுத்து ரெகுலராக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். ஸோ உற்பத்தி பண்ணுறத நம்ம வந்து ரெகுலராக வந்து அவங்களுக்கு மார்க்கெட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இந்த பிஸ்னஸில் வந்து பெரிய அளவுக்கு வந்து டிமாண்ட் வந்து இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராப்பராக கையாளுறீங்க அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இதில் ரொம்பவே முக்கியமானது. உங்கள் சரௌண்டிங்கில் வந்து குறைந்தபட்சமாக பார்த்தா கூட மினிமம் ஒரு 50 கடை வரையும் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப ஒரு கடைக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு 10 கிலோனாலே அந்த 50 கடைக்கும் பார்த்திங்கன்னா 500 கிலோ வந்து வந்துடும். ஆனால் நம்ம சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 250 கிலோ தான். ஸோ 250 கிலோவை பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து தாராளமாக அந்த மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா வந்து கவர் பண்ணிட முடியும். அண்டு அவங்களுக்கு வந்து நம்ம ரெகுலராக சப்ளை பண்ணுறது தான் நம்மளுடைய வேலையாகவும் இருக்கும். அண்டு இதை மட்டும் இல்லாமல் 250 கிராமு, 1/2 kg, 1 kg இந்த மாதிரியான பேக்கேஜிங் சைஸ்லேயும் நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணி அதை பார்த்திங்கன்னா வந்து ஒரு FSSAI லைசன்ஸ் வாங்கி நீங்கள் வந்து கமர்ஷியலாகவும் கொண்டு வந்து மார்க்கெட் வந்து பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான நூடுல்ஸை வந்து வீட்டிலையும் வந்து அதிகமான அளவுக்கு வந்து பண்ணுறாங்க. ஸோ அதனால பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த மாதிரியும் வந்து எடுத்து பண்ண முடியும். பட் வந்து அதில் வந்து அந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ அதில் அந்த அளவுக்கு மேஜராக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக அந்த ஹோட்டல்ஸில் வந்து நம்மளால் ஆர்டர்ஸ் எடுத்து வந்து சப்ளை பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க வெளியே ஹோல்சேல் ப்ரைஸுக்கு என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்கன்னா கிலோ வந்து 100 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. உற்பத்திக்காக ஆகக்கூடிய செலவுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு அதிகபட்சமாகவே 60 ரூபா தான் வரும். அப்படி பார்க்குறப்ப நமக்கு பார்த்திங்கன்னா 20 ரூபா வரையும் லாபம் கிடைச்சாலே போதுமானது. தாராளமாக பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்மளால் வந்து மார்க்கெட்டிங் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ இந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு மார்க்கெட்டிங்கை வந்து கவர் பண்ணி ஆர்டர்ஸை வந்து எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து முக்கியமானது. ஏன்னா வந்து இதில் ஒரு டைம் நீங்கள் வந்து ஆர்டர் எடுத்துட்டாலே அடுத்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து நம்ம அவங்களுக்கு வந்து சப்ளை பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். உற்பத்தி அது மாட்டுக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா இந்த மிஷின் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்லேயே வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 30,000, 40,000, 50,000 இந்த மாதிரியான ரேட்லேயே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கிது. நம்ம உற்பத்தி பண்ணுறத ஸ்டீம் பாயில் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா அதுவும் தனி செட்டப் தான். ஸோ எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான். என்ன ஒன்று இந்த செமி ஆட்டோமேட்டிக் கான்செப்டில் வந்து வரும், அவ்வளோதான். மற்றபடி உங்களால் ப்ராப்பராக இந்த பிஸ்னஸ் வந்து எடுத்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்குதுன்னா நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸை பற்றி எடுத்து பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு தேவையான எல்லா ட்ரைனிங்கும் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் மேனுஃபேக்சரரே வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரிக்குன்னு தனியாகவே ஒரு இன்ஸ்டிடியூட் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அவங்கக்கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு கூட உங்களால் வந்து ப்ராப்பராக எடுத்து பண்ண முடியும்னா நீங்கள் அப்படியும் பார்த்திங்கன்னா எடுத்து பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மிஷினரி மேனுஃபேக்சரர்கிட்டே நீங்கள் ட்ரைனிங் எடுத்தும் பண்ணலாம். அண்டு இந்த பிஸ்னஸ்க்கு வந்து லோன்ஸ் வந்து எப்படி எல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், அதுக்கு தேவையான கொட்டேஷனும் பார்த்திங்கன்னா இந்த மிஷின் மேனுஃபேக்சரரே பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ உங்களால் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து எடுத்து பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணுங்கள். மற்றபடி
இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க. எல்லாத்த விட முக்கியமாக உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு ரெகுலராக கொடுங்க. தேங்க்யூ. உங்களால் சரியாக இந்த தொழிலை பண்ண முடியும் அப்படின்னா தேவையான உற்பத்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லோன் வாங்கிறதுக்கு எல்லா உதவிகளும் பார்த்திங்கன்னா மிஷினரி மேனுஃபேக்சரரு நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் தாராளமாக அந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். மற்றபடி வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்டு ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்.